Dear students, good morning to all. Today, talk about the lesson Geography Unit 5 Biosphere. இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிர்கோளம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். Dear students, today the Biosphere learning objectives to understanding the scope and meaning of Biosphere, to understand the meaning of ecosystem, its components, functions and biodiversity, to understand the major biomes of the world, to know the need for conservation of biomes. Introductions. Biosphere, the fourth sphere of the earth. It is a life supporting layer that exists on the earth's surface. This layer on earth encompasses the lithosphere, hydrosphere and atmosphere. It includes flora and fauna that thrive on or near the earth's surface. The vertical range of the biosphere is approximately 20 km, which is measured from the ocean floor to the troposphere. However, most of plants and animals live in a very narrow section for about 1 km above and below the main sea level. Biosphere is made up of different ecosystems and biomes. All living things, larger or small, are grouped into species. The area in which an animal, plant or microorganism lives is called a habitat. A wide variety of plants and animals live in a particular habitat known as biodiversity. Dear students, உயிர்கோளம் புவியினுடைய நான்காவது கோளமாக இருக்குது. புவியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள இக்கோளத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான ஏற்ற சூழல் அமைஞ்சிருக்கு. இக்கோளம் பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிக்கோளத்தை உள்ளடக்கியது. இது தாவர இனங்களும் விலங்கினங்களும் வாழ்வதற்கேற்ற சூழலை கொண்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டலத்தின் கீழ் ட்ரோபோஸ்பியர் அடுக்கு இருக்கு இல்லையா, அதுவரை சுமார் 20 கிலோமீட்டர் உயரம் வரை உயிர்கோளம் பரவியுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து மேலும் கீழுமாக 1 கிலோமீட்டர் வரையில் ஒரு குறுகிய பகுதியில் தான் பெரும்பாலான தாவரங்களும் விலங்குகளும் வாழுது. உயிர்கோளம் பல்வேறுபட்ட சூழ்நிலை மண்டலம், ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் மற்றும் பல்லுயிர் தொகுதி பயோம்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. அனைத்து உயிரினங்களும் அவை சிறியதாக அல்லது பெரிதாக இருந்தாலும் அவை இனக்குழுக்களாக வகைப்படுத்தப்படுகின்றன. விலங்கு, தாவரம் மற்றும் நுண்ணுயிர்கள் எந்த இடத்தில் வாழ்கின்றதோ அந்த இடத்தை அந்த உயிரினத்தினுடைய வாழ்விடம் என அழைக்கப்படுகிறது. பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் வாழும் ஒரு குறிப்பிட்ட வாழ்விடத்தை தான் உயிரின பன்மை, அதாவது பயோடைவர்சிட்டி அப்படின்னு அழைக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஈகோசிஸ்டம். An ecosystem is a community where all living organisms live and interact with one another and also with their non-living environment, such as land, soil, air, water and etc. சூழ்நிலை மண்டலம் என்பது பல்வேறு உயிரினங்களின் தொகுதி ஆகும். இச்சூழ்நிலை மண்டல அமைப்பில் வாழ்கின்ற உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்வதோடு பிற உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளான நிலம் மற்றும் காற்று, நீர் போன்றவற்றோடு தொடர்பு கொள்கின்றன. சூழ்நிலை மண்டலம் மிக சிறிய அலகிலிருந்து உலகளாவிய சூழ்நிலை மண்டலம் அல்லது சுழல் கோளம் ஈகோஸ்பியர் வரை காணப்படுது. அடுத்து, the branch of science that deals about ecosystem is called ecology. A person who studies ecology is referred to as an ecologist. அதாவது டியூனோவில் கொடுத்துருப்பாங்க. சூழ்நிலை மண்டலத்தை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு சூழியல், ஈகோலஜி. அதே சூழியல் பற்றி படிப்பவர் யார் அப்படின்னா சூழியலாளர், எக்கோலஜிஸ்ட் என படிக்கிறார். நெக்ஸ்ட்டு, காம்பனன்ட்ஸ் ஆஃப் ecosystem. An ecosystem consists of 3 basic components, namely abiotic components, அதாவது உயிரற்ற கூறுகள், பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் உயிருள்ள கூறுகள், நெக்ஸ்ட்டு எனர்ஜி காம்பனன்ட் ஆற்றல் கூறுகள். ஃபர்ஸ்ட் ஒன், பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்.
Biotic components include plants, animals, and microorganisms. Biotic components can be classified into three categories: producers, autotrophs, consumers. அதாவது உயிருள்ள காரணிகள் அப்படின்னு கூறும்போது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்களை உள்ளடக்கியது. இது 3 வகையாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா உற்பத்தியாளர்கள். ப்ரொடியூசர்ஸ் ஆர் செல்ஃப் நவரிசிங் components of the ecosystem, hence they are called autotrophs. They are found both on land and water. Example, plants, alga, bacteria, etc. அதாவது ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா உற்பத்தியாளர்கள். சூழ்நிலை மண்டலத்தில் தமக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள் உற்பத்தியாளர்கள் எனப்படும். இவை தற்சார்பு ஊட்ட உயிரி. ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா தற்சார்பு ஊட்ட உயிரி, அதாவது தமக்கு தேவையானது அவங்களே அந்த உயிரினங்களே உற்பத்தி பண்ணிக்கும். இவை நிலத்திலும் நீரிலும் காணப்படுது. தாவரங்கள், நீரில் வாழக்கூடிய பாசி, பாக்டீரியா ஆகியவை இதில் உள்ளடங்கியது. நெக்ஸ்ட்டு கன்சியூமர்ஸ், நுகர்வோர்கள். கன்சியூமர்ஸ் ஆர் those that depend on producers directly or indirectly, hence they are called heterotrophs. அதாவது நுகர்வோர்கள் என்பவர்கள் நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் நுகர்வோர்கள் எனப்படும். இவை பிற சார்பு ஊட்ட உயிரி, ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னா மற்ற உயிரிகளை சார்ந்து இருக்கக்கூடிய வகைக்கு சேர்ந்தவை. த காமன் கேட்டகரி ஆஃப் கன்சியூமர்ஸ் ஆர் பிரைமரி கன்சியூமர்ஸ், secondary consumers and tertiary consumers. Primary consumers depend on producers for their food. They are exclusively herbivores. Example, zebra, goat. அதாவது நுகர்வோர்களை பொதுவாக 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரைமரி கன்சியூமர், அதாவது உணவிற்காக உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்கக்கூடிய இவைகளை தாவர உண்ணிகள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு வரிக்குதிரை, ஆடு, இவையெல்லாம் பார்த்திங்கன்னா தாவரங்களை மட்டுமே உணவாக உட்கொள்ளக்கூடியது. செகண்டரி கன்சியூமர்ஸ். செகண்டரி கன்சியூமர்ஸ் ஆர் ஸ்மால் கார்னிவர்ஸ், தே கன்சியூம் ஹெர்பிவோர்ஸ். அதாவது இவ்வகை நுகர்வோரை ஊனுண்ணிகள் என்று அழைக்கப்படுகிறது. இவை தாவர உண்ணிகளை உணவாக உட்கொள்ளும். அதாவது தாவரங்களை உட்கொள்ளக்கூடிய மாமிசங்களை உணவாக உட்கொள்ளக்கூடிய சில உயிரினங்கள் தான் 2ஆம் நிலை நுகர்வோர்கள் என்று வரும். இதில் சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாமிசங்கள் உட்கொண்டு வாழக்கூடியது. தேர்ட் ஒன், டெர்ஷரி கன்சியூமர்ஸ். டெர்ஷரி கன்சியூமர்ஸ் ஆர் டாப் கார்னிவர்ஸ் தட் ப்ரே ஆன் போத் ஹெர்பிவோர்ஸ் அண்ட் கார்னிவர்ஸ். எக்ஸாம்பிள், ஓல் அண்ட் crocodile. அடுத்து 3ஆம் நிலை நுகர்வோர் என்பவர்கள் ஊனுண்ணிகளில் உயர்நிலையில் உள்ளவை. இவை தாவர உண்ணிகளையும் ஊனுண்ணிகளையும் உணவாக உள்ளக்கூடியவை. எடுத்துக்கிட்டு ஆந்தை, முதலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது 2ஐயுமே சாப்பிடும். தாவரங்களையும் சாப்பிடும், மாமிசம் உண்ணக்கூடிய விலங்குகளையும் இது சாப்பிடக்கூடியது. நெக்ஸ்ட்டு டீகம்போசர்ஸ். Decomposers are some organisms that are incapable of preparing its own food. They live on dead and decaying plants and animals. Hence, they are called saprotrophs. Example, fungus, mushrooms, etc. அடுத்து டீகம்போசர்ஸ் அப்படின்னா சிதைப்பவர்கள். இவ்வுயிரினங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்க இயலாதவை. இவை இறந்த அழுகிய தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை உணவாக உட்கொண்டு வாழக்கூடியது. எனவே இவை சாருண்ணிகள் என்று அழைக்கப்படுது. சாப்ரோட்ரோப்ஸ் அப்படின்னா சாருண்ணிகள், மற்ற உயிரினங்களை சார்ந்திருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள், இதுக்கு ஃபங்கஸ், பூஞ்சைகள், மஷ்ரூம்ஸ், காளான்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக், ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். Abiotic components include the non-living organic, physical and chemical factors in the environment. Example, land, air, water, calcium, iron and etc. உயிரற்ற காரணிகள் சுற்றுச்சூழலில் உள்ள உயிரற்ற கரிம, இயற்பியல் மற்றும் ரசாயன காரணிகளை உள்ளடக்கியது. உதாரணமாக நிலம், காற்று, நீர், சுண்ணாம்பு, இரும்பு போன்றவையை உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் டாபிக், எனர்ஜி காம்பவுண்ட்ஸ். All organisms in the biosphere use energy to work and convert one form of energy into another. The sun is the ultimate source of energy for the biosphere as a whole. The solar energy gets transformed into other forms of energy through the various components in the ecosystem. The producers, consumers, and decomposers contribute a lot of
the energy flow up in an ecosystem. அடுத்து ஆற்றல் கூறுகள் எனர்ஜி காம்பனன்ட்ஸ். உயிர்கோளத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் தம் பணியினை செய்வதற்கும் ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்றுவதற்கும் ஆற்றலை பயன்படுத்துகின்றன. உயிர்கோளம் முழுமைக்கும் சூரியனே முக்கிய ஆற்றலாக உள்ளது. சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள பல்வேறு கூறுகளின் வழியாக சூரிய ஆற்றல் பிற ஆற்றல் வடிவங்களாக மாற்றப்படுது. சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் ஓட்டத்தில் உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள் மற்றும் சிதைப்பவர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. நெக்ஸ்ட் டாபிக், ஃபங்க்ஷன் ஆஃப் an ecosystem. The living organism form an interacting set of flora and fauna which are organized into trophic levels, food chains and food webs. The functioning of an ecosystem depends on the pattern of the energy flow, as it helps in the distribution and circulation of the organic and inorganic matter within an ecosystem. Energy flow generally takes place in a hierarchical order in an ecosystem through various levels. These levels are called trophic levels. The chain of transformation of energy from one group of organisms to another through various trophic levels is called a food chain. A system of interlocking and interdependent food chains is called a food web. அடுத்து சூழ்நிலை மண்டலத்தினுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அனைத்து உயிரினங்களும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு ஆற்றல் மட்டம், உணவுச் சங்கிலி மற்றும் உணவு வலையினை உருவாக்குது. சூழ்நிலை மண்டலத்தினுடைய செயல்பாடுகள் ஆற்றல் ஓட்டத்தினுடைய அமைப்பை சார்ந்துள்ளது. இந்த ஆற்றல் ஓட்டமானது சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள கரிமமற்ற மற்றும் கனிம பொருட்களின் பரவலுக்கும் சுழற்சிக்கும் உதவி செய்யுது. ஆற்றல் மட்டம் பெரும்பாலும் சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு நிலைகளில் படிநிலை ஒழுங்குமுறையில் நடைபெறுது. இதுக்கு பேர் ஆற்றல் மட்டம் என்கிறோம். உயிரினங்களின் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு ஆற்றல் மாற்றம் பல்வேறு ஆற்றல் மட்டத்தின் வழியாக தொடர்ச்சியாக நடைபெறுவதை உணவுச் சங்கிலி. உணவுச் சங்கிலி எப்படி ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு உயிரும் அடுத்த உயிருக்கு இரையாக பயன்படுவது. இப்போ புல் ஆடு திங்கிறது, ஆடு மனுஷன் திங்கிறது, அந்த மாதிரி ஒரு உயிரை மற்றொரு உயிரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது உணவுச் சங்கிலின்னு பேர். உணவுச் சங்கிலிகள் ஒன்றினை ஒன்று சார்ந்து பிணைக்கப்பட்ட அமைப்பினை தான் நம்ம உணவு வலை அப்படின்னு ஃபுட் வெப். ஃபுட் வெப் அப்படின்னா உணவு வலை. அதாவது கூட்டாக ஒரு இந்த டயக்ராத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அதாவது பார்த்திங்கன்னா தவளை, அதுக்கப்புறம் பாம்பு, கீரி, புறா, கழுகு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு இன்னொரு உயிரினங்களுக்கு இரையாக பயன்பாட்டில் இருக்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் டாபிக், பயோடைவர்சிட்டி. Biodiversity or biological diversity refers to a wide variety of living organisms, plants, animals and other microorganisms which live in a habitat. It is highly influenced by topography, climate as well as human activities. It represents the strength of the biological resource of a place on earth. அடுத்து உயிரின பன்மை. இந்த உயிரின பன்மை என்பது ஒரு வாழ்விடத்தில் வாழ்கின்ற பல்வேறு வகையான உயிரினங்களை குறிக்குது. எக்ஸாம்பிள் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பிற நுண்ணுயிர்கள். இது காலநிலை, நிலத்தோற்றம் மற்றும் மனித செயல்பாடுகளின் தாக்கத்திற்கு உள்ளாகிறது. இப்பல்லுயிர் வாழ்விடம் புவியின் ஓரிடத்தில் உயிரியல் ஆதாரங்களின் வலிமையை பிரதிபலிக்கக்கூடியதாக உள்ளது. இன் பயோடைவர்சிட்டி, each species, no matter how big or small, has an important role to play in the ecosystem. It maintains the ecological balance and facilitates social benefits such as tourism, education, research, etc. over an area. அதாவது உயிரின பன்மையில் உள்ள ஒவ்வொரு இனமும் சூழல் மண்டலத்தில் முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு பகுதியின் சுற்றுச்சூழல் சமநிலை என்பது மற்றும் சமூக நலனை, அதாவது சுற்றுலா, கல்வி மற்றும் ஆராய்ச்சியை இது பாதுகாத்து வருது. நெக்ஸ்ட்டு, லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் டியூ டு ஹியூமன் அண்ட் நேச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ் இஸ் கால்டு லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. A healthy ecosystem provides clean water, pure water, enriched soil, food, raw materials, medicines, etc. Hence, stable biosphere has to be conserved. மனித
மற்றும் இயற்கை காரணங்கள் செயல்படினால் தாவர மற்றும் விலங்கினங்களில் ஏற்படும் இழப்பு உயிரின பன்மையின் இழப்பு என்கின்றோம். உயிரின பன்மையின் இழப்பால் மனிதர்களுக்கும் நிலம், நீர் மற்றும் காற்று போன்றவற்றிலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. காடுகளை அழித்தல், மக்கள் தொகை பெருக்கம், மாசுபடுதல் மற்றும் புவி வெப்பமயமாதல் போன்றவற்றால் ஏற்படும் வாழ்விட அழிவே உயிரின பன்மை அழிவிற்கு முக்கிய காரணமாக இருக்குது. சில சமயங்களில் வாழ்விட இழப்பு மிக கடுமையாகவோ அல்லது விரைவாகவோ நடைபெறுமானால் ஓர் இனம் முழுமையாக அக்கோளிலிருந்து அழிக்கப்பட்டுவிடும். டைனோசரஸ் அழிந்ததற்கு காரணம் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ள அறிவியல் அறிஞர்கள் இன்னைக்கு வரைக்குமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். Next topic, biomes. A biome is a geographically extensive ecosystem where all flora and fauna are found collectively. It is the total assemblage of plant and animal life interacting within the biosphere. Biomes are defined by abiotic factors like relief, climate, soils, and vegetation. They are classified into two broad categories: terrestrial biomes and aquatic biomes. Next, biomes அப்படின்னா பல்லுயிர் தொகுதிகள். பல்லுயிர் தொகுதி என்பது புவியின் சூழல் மண்டலத்தில் பல்வேறு வகையான தாவரங்களும் விலங்கினங்களும் இணைந்து வாழும் மிக பரந்த சூழ்நிலையில் அமைப்பு. இங்கு தாவரங்களும் விலங்குகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு கூட்டமாக உயிர்கோளத்தில் வாழ்கின்றன. பல்லுயிர் தொகுதியை நிலத்தோற்றம், காலநிலை மற்றும் தாவரங்கள் போன்ற காரணிகள் தீர்மானிக்கின்றன. பல்லுயிர் தொகுதியை இரு பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். ஒன்று நிலவாழ் பல்லுயிர் தொகுதி, இன்னொன்று நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. நெக்ஸ்ட் டாபிக், terrestrial biomes. The terrestrial biomes is a group of living organisms that live and interact with one another on land. They are mainly determined by temperature and rainfall. Some of the major terrestrial biomes of the world. First one, tropical forest biomes, tropical savanna biomes, desert biomes, temperate grassland biomes and tundra biomes. உலகின் முக்கிய நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகளாவன வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி, வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி, பாலைவன பல்லுயிர் தொகுதி, மித வெப்பமண்டல புல்வெளி பல்லுயிர் தொகுதி, தூந்திரா பல்லுயிர் தொகுதி. உலகின் முக்கிய நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகளாவன வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி, வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி, பாலைவன பல்லுயிர் தொகுதி, மித வெப்பமண்டல புல்வெளி பல்லுயிர் தொகுதி, தூந்திரா பல்லுயிர் தொகுதி. நெக்ஸ்ட்டு, டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பயோம்ஸ். The tropical forest biome is comprised of several sub-biomes including evergreen rainforest, seasonal deciduous forest, etc. Tropical forests have the highest biodiversity and primary productivity of any of the terrestrial biomes. The Amazon basin, Congo basin, and the Indonesian islands are the major region of this biome. These regions have very dense forests and so have great economic importance. Human settlements are found scattered here. They sustain their livelihood through food gathering, fishing, lumbering, and shifting cultivation. Due to the human nature of this biome, the people get afflicted to tropical disease like malaria, yellow fever, etc. The chief trees found here are rubber, bamboo, ebony, etc. Bats, pheasants, jaguars, elephants, monkeys, etc. are the important birds and animals found here. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெப்பமண்டல காடுகளின் பல்லுயிர் தொகுதி. வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி பல்வேறு துணை பல்லுயிர் தொகுதிகளால் உருவாக்கப்பட்டது. அவை வெப்பமண்டல பசுமை மர காடுகள், பருவகால இலையுதிர் காடுகள். இப்பல்லுயிர் தொகுதியானது நிலநடுக்கோட்டிலிருந்து 10 டிகிரி வடக்கு அச்சத்திலிருந்து 10 டிகிரி தெற்கு அச்சம் வரை பரவியுள்ளது. உலகின் மொத்த வெப்பமண்டல காடுகளில் 50% காடுகளை மத்திய மற்றும் தென் அமெரிக்கா கொண்டுள்ளது. இங்கு ஆண்டு முழுவதும் மிக அதிகமான மழைப்பொழிவும் அதிகமான வெப்பநிலையும் காணப்படுது. தனித்தன்மை வாய்ந்த காலநிலை அடர்ந்த தாவரங்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது. பிற நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகளை விட வெப்பமண்டல காடுகள் பல்வேறு விதமான உயிரினங்களையும் வாழ்விடமாகவும் முதன்மை தொழில் நடைபெறும் இடமாகவும் உள்ளது. அமேசான் படுகை, காங்கோ படுகை, அந்த இந்தோனேசிய தீவுகள் போன்ற முக்கியமான வெப்பமண்டல காட்டு தொகுதிகளாகும். இப்பகுதிகள் மிக அடர்ந்த காடுகளை கொண்டிருப்பதால்
பொருளாதார ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. எனவே இங்கே குடியிருப்புகள் சிதறி காணப்படுகின்றன. உணவு சேகரித்தல், மீன்பிடித்தல், மரமிடுதல், இடமாற்று விவசாயம் போன்ற தொழில்கள் இங்கு அதிகமாக வாழ்வாதாரமாக உள்ளது. மக்களுடைய தொகுதிகள் ஈரப்பதமான சூழ்நிலை நிலவுவதால் மலேரியா, வைரஸ் காய்ச்சல் போன்ற வெப்பமண்டல நோய்களின் தாக்கம் ஏற்படுகிறது. இந்த வகையான காடுகளில் ரப்பர், மூங்கில், எபோனி போன்ற மரங்கள் காணப்படுது. வௌவால்கள், பகட்டுக்கோழி, சிறுத்தைகள், யானைகள், குரங்குகள் போன்ற காணப்படும் முக்கியமான பறவைகள் மற்றும் விலங்குகளாகும். டிராபிக்கல் சவானா பயோம்ஸ் கிராஸ்லேண்ட்ஸ். Tropical grasslands are generally found between tropical forest and deserts. Tropical savanna biomes are found between 10 degree to 20 degree north and south latitudes. These grasslands are generally flat and are found in the Sahel, south of Sahara, in East Africa and in Australia. This biome is generally hot and dry and experience moderate to low rainfall. So, the grass which grow here are tall and sharp. Hence, the chief occupation of the people found here is herding. The primitive people living here the nomadic. The common animals found here are the lion, leopard, tiger, deer, zebra, giraffe, etc. Flora such as rot's grass, red oats grass, lemon grass, etc. are found in this biome. வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி. வெப்பமண்டல புல்வெளிகள் பெரும்பாலும் வெப்பமண்டல காடுகளுக்கும் பாலைவனங்களுக்கும் இடையே காணப்படுது. இப்பல்லுயிர் தொகுதி 10 டிகிரி முதல் 20 டிகிரி வடக்கு தென் அச்சங்களுக்கு இடையே காணப்படுது. இப்புல்வெளிகள் சேகால், கிழக்கு ஆப்பிரிக்காவில் சஹாராவின் தென்பகுதி மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் அதிகமாக காணப்படுது. இப்பல்லுயிர் தொகுதியானது பொதுவாக வெப்பமாகவும் வறண்டும் காணப்படுவதோடு மிதமான மழை பொழிவும் தருது. எனவே இங்கு வளரும் புற்கள் உயரமாகவும் கூர்மையாகவும் காணப்படுது. ஆகையால் இங்கு வாழும் மக்களின் முக்கிய தொழில் கால்நடை மேய்த்தல் ஆகும். இங்கு வாழும் பழங்குடியின மக்கள் நாடோடிகளாக உள்ளனர். நாமடிக் அப்படின்னா நாடோடிகள். சிங்கம், சிறுத்தை, புலி, மான், வரிக்குதிரை, ஒட்டக சிவிங்கி போன்ற விலங்குகள் இங்கு அதிகமாக காணப்படக்கூடிய விலங்குகள். புல்லருவி, ரெட் ஓட்ஸ், லெமன் கிராஸ் போன்ற தாவரங்கள் இப்பல்லுயிர் தொகுதியில் காணப்படக்கூடிய முக்கியமான தாவர வகைகளாகும். Next topic, desert biomes. Deserts are usually found on the western margins of the continents between 20 degree and 30 degree north and south latitudes. The annual rainfall is less than 25 cm in this region. Due to lack of rainfall and arid conditions, these regions do not possess any vegetation but have special vegetation type called xerophytes. As the soil is sandy and saline, desert remain agriculturally unproductive. Drought residents thorny shrubs and bushes, palms are found here. Tribal people who live here practice food gathering and hunting. They move the temporary settlements frequently in search of fossils. Transportation becomes very difficult here and is carried on by camels. Reptiles like snakes, lizards, scorpions, etc. are most commonly found here. பாலைவன பல்லுயிர் பகுதிகள் பெரும்பாலும் கண்டங்களுடைய மேற்கு விளிம்புகளில் காணப்படுது. இப்பல்லுயிர் தொகுதியானது 20 டிகிரி முதல் 30 டிகிரி வட தென் அச்சங்களுக்கு இடையே காணப்படுது. இங்கு ஆண்டு சராசரி மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக உள்ளது. இதனால் மழைப்பொழிவு பற்றாக்குறை மற்றும் வறண்ட காலநிலையின் காரணமாக இந்த தாவரங்கள் அரிதாக வளர்கின்றன. இருப்பினும் இங்கு காணப்படும் தனித்துவம் வாய்ந்த தாவரங்கள் பாலைவன தாவரங்கள். ஜெராஃபைட்ஸ் அப்படின்னா பாலைவன தாவரங்கள். இங்கு காணப்படும் மண் மணலாகவும் ஓப்பமாகவும் உள்ளதால் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்காது. வறட்சியை தாங்கக்கூடிய முட்புதர்கள், குறுங்காடுகள், ஸ்க்ரப்ஸ்னஸ் குறுங்காடுகள் மற்றும் பனை போன்ற தாவரங்கள் இங்கு காணப்படுது. இங்கு வாழும் பழங்குடியினர் உணவு சேகரித்தல் மற்றும் வேட்டையாடுதல் தொழில் அதிகமாக ஈடுபட்டாங்க. இவர்கள் மேய்ச்சல் நிலங்களை தேடி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்தாங்க. போக்குவரத்து இங்கு மிகவும் கடினமாக உள்ளதால் ஒட்டகங்கள் போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படுது. மேலும் பாம்புகள், பல்லிகள், தேள்கள் மற்றும் ஊர்வன இங்கு அதிகம் காணப்படுது. நெக்ஸ்ட் டாபிக்,
temperate grassland biomes. The temperate grassland are usually found in the interior of the continents and are characterized by the large seasonal temperature variations with warm summer and cold winter. The type of grassland in this region strongly depends upon precipitation. Higher precipitation leads to tall and soft grass, and lower precipitation leads to short and soft grasses. These regions favor wheat cultivation. Extensive mechanized agriculture is practiced due to lack of farm labor. Pastoral industry becomes the main occupation, thereby facilitating slaughtering of animals, packing of raw and processed meat, dairy products, etc. The common pets and animals are grass, hopper, wolf, bison, prairie dog, etc. மிதவெப்பமண்டல புல்வெளி பல்லுயிர் தொகுதியானது மிதவெப்பமண்டல புல்வெளிகள் கண்டங்களின் உட்பகுதியில் காணப்படுது. இங்கு மிதமான கோடைகாலமும் நீண்ட குளிர்காலமும் குளிர்கால மழைப்பொழிவும் காணப்படுது. இப்பிரதேசங்களில் உள்ள புல்வெளிகள் முழுமையாக மழைப்பொழிவையே சார்ந்துள்ளது. அதிகமான மழைப்பொழிவு உயரமான மென்மையான புற்கள் வளர்வதற்கும், குறைவான மழைப்பொழிவு குட்டையான மென்மையான புற்கள் வளர்வதற்கும் துணை புரிகின்றது. இப்பிரதேசங்கள் கோதுமை பயிரிடுவதற்கு சாதகமாக உள்ளது. விவசாய தொழிலாளர்களின் பற்றாக்குறையினால் இங்கு பரந்த அளவில் இயந்திரமயமாக்கப்பட்ட விவசாயம் நடைபெறுகிறது. கால்நடை வளர்ப்பு இங்கு முக்கிய தொழிலாக உள்ளது. இதனால் இங்கு உணவிற்கு விலங்குகள் கொல்லப்படுதல், அதன் இறைச்சியை பதப்படுத்துதல் மற்றும் பால் பண்ணை தொழில் போன்ற தொழில்கள் நடைபெறுகிறது. இங்கு வெட்டுக்கிளி, ஓநாய், காட்டெருமை, பிரேரி நாய் போன்ற விலங்குகள் காணப்படுது. நெக்ஸ்ட்டு தூந்திரா பயோஸ்பியர். These vast lowland are found where the ground remain frozen. Greenland, Arctic and Antarctic region are northern parts of Asia, Canada and Europe fall in this biome. This region is also called barren land. These biomes experience long severe winter and short cool summer due to the prevailing of low temperature and short growing seasons. The net primary productivity is very low in Tundra. People are nomadic, hunting and fishing are major occupation. The population is extremely sparse and the harsh environment makes them change their settlement frequently. They live in igloos in winter and in tents during summer. Arctic moss, Arctic willows, lichens, etc. grow here. Fauna like the polar bear, wolverine, reindeer, snowy owl are found here. அடுத்து தூந்திரா பல்லுயிர் தொகுதி. இந்த பரந்த தாழ்நில பகுதியானது பெரும்பாலும் உறைந்தே காணப்படுது. ஆசியா, கனடா, ஐரோப்பா இவற்றின் வடப்பகுதி மற்றும் கிரீன்லாந்து, ஆர்டிக், அண்டார்டிகா ஆகியன இத்தொகுதியின் கீழ் வருகின்றன. இப்பகுதி வெற்று நிலப்பகுதி எனவும் தரிசு நிலப்பகுதி எனவும் அழைக்கப்படுது. இப்பகுதியில் குளிர்காலம் நீண்ட கடும் குளிரையும் கோடைகாலம் மிதமான குளிரையும் கொண்டிருக்கும். இங்கு காணப்படும் மிக குறைந்த வெப்பநிலையின் காரணமாக குறுகியகால பருவ தாவரங்கள் மட்டுமே இங்கு காணப்படும். இதனால் சுற்றுச்சூழலில் முதன்மை உற்பத்தி திறன் மிக குறைந்து காணப்படும். இப்பகுதியில் வாழும் மக்கள் நாடோடிகளாக வாழ்கின்றனர். வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தல் இவர்களது முக்கிய தொழில். இங்கு மக்கள் தொகை மிக குறைவாக காணப்படுகிறது. கடுமையான காலநிலை இவர்களின் வாழ்விடத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ள செய்கிறது. இவர்கள் குளிர்காலத்தில் இக்லூ என்று சொல்லக்கூடிய பனி வீடுகளிலும் கோடை காலங்களில் கூடாரங்கள் அமைத்தும் வாழ்கின்றன. ஆர்டிக் பகுதிகளில் பாசின தாவரங்கள் வளர்கின்றன. துருவ பகுதியில் வளரும் விலங்குகளான துருவக்கரடி, ஓநாய், துருவமான்கள் மற்றும் கழுகுகள் இங்கு அதிகமாக காணப்படுது. நெக்ஸ்ட் டாபிக் aquatic biomes. Like terrestrial biomes, aquatic biomes are influenced by a series of abiotic factors. It is broadly classified as freshwater biomes and marine biomes. நிலவாழ் உயிரினங்களைப் போலவே நீர்வாழ் உயிரினங்கள் மீதும் உயிரற்ற காரணிகளின் தாக்கம் அதிகமாக காணப்படுது. நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியினை நன்னீர்வாழ் பல்லுயிர் தொகுதி என்றும் கடல் நீர் பல்லுயிர் தொகுதி என்றும் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுது. Freshwater biomes. It comprises lake, ponds, rivers, streams, wetland, etc.
It is influenced by various abiotic components such as the volume of water, water flow, composition of oxygen, temperature, etc. Humans rely on freshwater biomes for drinking water, crop irrigation, sanitation, and industry. Water lily, lotus, duckweeds, etc. are the common plants found here. Trout, salmon, turtles, crocodiles, etc. are the animals found here. நெக்ஸ்ட்டு நன்னீர் வாழ் பல்லுயிர் தொகுதி. நன்னீர் வாழ் பல்லுயிர் தொகுதியானது ஏரிகள், குளங்கள், ஆறுகள், ஓடைகள், சதுப்பு நிலங்கள், வெட்லாண்ட் அப்படின்னா சதுப்பு நிலம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இத்தொகுதி நீரின் கொள்ளளவு, நீரோட்டம், ஆக்சிஜன் அளவு, வெப்பநிலை ஆகிய உயிரற்ற காரணிகள் தாக்கத்திற்கு உள்ளாகுது. மனிதர்கள் தங்களுக்கு தேவையான குடிநீர், நீர்ப்பாசனம், சுகாதாரம் மற்றும் தொழிற்சாலைக்கு தேவையான நீரை பெறுவதற்கும் நன்னீர்வாழ் பல்லுயிர் தொகுதி சார்ந்து காணப்படுது. இதில் அல்லி, தாமரை, பாசின தாவரங்கள் வளர்கின்றன. ஆமை, முதலை மற்றும் மீன் இனங்கள் இத்தொகுதியில் காணப்படுது. நெக்ஸ்ட்டு மரைன் பயோம்ஸ். They are the largest aquatic biomes on earth. They are continuous bodies of salt water and provide a wide range of habitats for marine plants and animals. Aquatic biomes are not only important for plants and animals but also for humans. Humans use aquatic biomes for water, food and leisure activity. Some of the threats and issues to aquatic biomes are overfishing, pollution and rise in sea level. கடல்வாழ் பல்லுயிர் தொகுதியானது புவியில் காணப்படும் மிகப்பெரிய நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியாகும். கடல் நீர் காணப்படும் பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் வாழ்விட ஆதாரமாக இத்தொகுதி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை தவிர தாவரங்களான பெரிய கடற்பூண்டு, கடற்பாசிகள் மற்றும் நீரில் மிதக்கும் தாவரங்கள் அதிக அளவில் இத்தொகுதியில் காணப்படுது. நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியானது தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு மட்டுமல்லாது மனித இனத்திற்கும் மிக முக்கியமானதாக உள்ளது. மனித இனம் இத்தொகுதியை நீர், உணவு, பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். இத்தொகுதியில் காணப்படும் பிரச்சனைகளான அதிக அளவில் மீன்பிடித்தல், சுற்றுச்சூழல் மாறுபாடு மற்றும் கடல் மட்டம் உயர்தல் ஆகும். Next topic, conservation of biomes. People play an important role in maintaining the flow of energy in the biosphere. At the same time, the primary cause of today's loss of biodiversity in habitat alteration caused by human activities. Hence, it is man's duty to conserve and care for the earth and make it a better place to live in. A biosphere reserves is special ecosystem or specialized environment with flora and fauna that require protection and nurturing. There are 18 biosphere reserves in India. அது கன்சர்வேஷன் ஆஃப் பயோம்ஸ் அப்படின்னா பாதுகாத்தல். பல்லுயிர் தொகுதி என்பது ஆழ்கடல் அகழி முதல் பசுமைமர காடுகள் வரை பரவி காணப்படுது. இதில் காணப்படும் ஆற்றல் பரவலுக்கு மனித இனத்தின் பங்கு மிக முக்கியமாக உள்ளது. அதே வேளையில் சில உயிரினங்கள் அழிவிற்கும் மற்றும் இடமாற்றத்திற்கும் மனித நடவடிக்கைகள் முதன்மை காரணமாக உள்ளது. எப்பொழுதும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் மக்கள் தொகையால் உயிரின வளங்கள் அதிக அளவில் சுரண்டல் உட்பட்டு பாதிப்புள்ளாகின்றன. இது புவியில் காணப்படும் தாவர மற்றும் விலங்கினங்களின் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. புவியின் சில பகுதியில் அதிக உயிரின வளங்கள் மற்றும் அதிக உயிரின பாதிப்புகள் ஏற்படும் பகுதிகளும் உள்ளன. ஆகவே உயிரினங்களை பாதுகாப்பதன் மூலம் புவியின் ஒரு சிறந்த உயிர்வாழ் தொகுதியாக வைத்திருப்பது நமது மனிதர்களின் ஒவ்வொருத்தரும் தலையாய கடமை. உயிர்கோள காப்பகங்கள் என்பவை ஒரு சிறப்பு சூழ்நிலை மண்டலம் அல்லது தாவர மற்றும் விலங்குகளை உள்ளடக்கிய தனித்துவமான பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி. இந்தியாவில் 18 முக்கியமான உயிர்கோள காப்பகங்கள் காணப்படுகிறது. எனவே அந்த உயிர்கோள காப்பகத்தை ஒரு சிறந்த உயிர்வாழ் தொகுதியாக வைத்திருப்பது மனிதர்களின் தலையாய கடமை. All for one and one for all. Keep biodiversity or our future may fall. Conserve our biosphere.